பிசாசு மனிதர்களை பிடிக்குமா? Hey, who are you? I'm really afraid of this man of God. இப்படி பிசாசு மனிதர்களை பிடித்தால் எப்படி விடுதலை ஆவது? Who are you? What have you done to her? I blocked the wound. I feel fire all over my body. ஏன் பிசாசு மனிதர்களை பிடிக்கிறது? Where's the fire? On my hand. On your hand. Why you destroy her? I'm jealous of her. வேதம் சொல்லுகிறதல்லவா, சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. So you see who is jealous of your success. And I want a husband to leave her. Satan is not happy with people getting married. கிரீஸ் பட்டணத்தை சார்ந்த இந்த ஊழியர் மூலமாக கர்த்தர் செய்த இந்த மகிமையான காரியத்தை தேவநாம மகிமைக்காக இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். In the mighty name of Jesus. Out of her in the name of Jesus. Out! Out in Jesus name. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல். ஆவிக்குரிய ரகசியங்களை தெள்ள தெளிவாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம வீடியோக்களை போட்டு கொண்டு வருகிறோம். வேத வசனத்துல பிசாசுகள் இயேசுவின் நாமத்திற்கு கீழ்ப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். சீசர்களும் பிசாசுகளை விரட்டி கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்க சந்தோஷப்படாம பரலோகத்தில் உங்க பெயர் எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க என்று சொன்னார். ஆகிலும் பிசாசு விரட்ட வேண்டியது அவசியமானதால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலர் 10:38 வசனத்தின்படி பிசாசுகளின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், பிசாசுகள் விரட்ட வேண்டியது அவசியம். ஆனால் நமது மனமகிழ்ச்சி பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு உண்டாகாமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது இயேசுவின் நாமத்தை பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரத்தோடு பயன்படுத்தும் பொழுது இந்த அசுத்த ஆவிகள், துஷ்ட ஆவிகள் தேவ பிள்ளைகளுக்கு, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு அது பயப்படுகிறது. விசேஷமாக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது ரொம்ப நடுங்குகின்றது. இந்த இடத்தில் கூட கிரீஸ் தேசத்தை சார்ந்த அருமையான தேவ மனிதன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த சகோதரிக்குள்ள இருந்த பிசாசு அலக்களிக்க தொடங்குகிறது. வேதத்தின் அடிப்படையில் இவ்வாறாக வேதத்தில் நடந்திருக்கிறது. அதை இன்னைக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது விடுதலையாகுகிறதை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த பிசாசை விரட்டும் பொழுது அந்த பிசாசு என்ன செய்கிறது என்றால், அது வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுகிறது. வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக எல்லா முட்டுகளும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், அவர்தான் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அது பூமியில் மட்டும் இல்லை, அது பாதாளத்திலும் பரலோகத்திலும் எல்லா நாவும் முடங்கும். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரிக்குள்ள இருந்த பிசாசு இயேசுவின் நாமத்தை கண்டு முடங்கினது. அந்த ஊழியருக்குள்ள குடியிருந்த இயேசுவின் நாமம், அவருடைய கீழ்ப்படிதல், தேவனை தேடுற வைராக்கியம் அவருக்குள்ள அதிகமாக இருந்திருக்கிறது. அதனால் தான் அப்போஸ்தலர் 19 பிசாசு சொன்னது, எனக்கு பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீங்கள் யார் என்று கேட்டது. ஏனென்றால் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை பிசாசுக்கு நன்கு தெரியும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படாதது யார், இயேசுவின் வல்லமை இல்லாதவர்கள் யார், தேவ பலத்தில் நிற்கிறவர்கள் யார், பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஊழியம் செய்கிறவர்கள் யார் என்று பிசாசுக்கு நன்கு தெரியும். தெரிந்ததினால்தான் இந்த ஊழியருக்கு முன்பதாக அது தலை குனிகிறது. ஊழியருக்குள்ள இருந்த இயேசுவின் நாமம், வல்லமையான அந்த நாமம், பரிசுத்தாவின் வல்லமைக்கு அந்த தேவ மனிதர் தன்னை விட்டு கொடுத்ததுனால இந்த பிசாசு அலக்களித்து சொல்லுகிறது, சில உண்மைகளை கக்குகிறது. நீங்கள் யோசிக்கலாம், எப்படி பிசாசு உண்மையை சொல்லும் என்று யோசிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தில் அதிகாரத்தில் ஒரு கேள்வி கேட்டால் அது கீழ்ப்படிந்து பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் அதிகாரத்தோடு ஊழியர்கள் கேட்டாலோ இல்லை என்றாலும் அது சொல்லலாம். காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை விரட்ட வந்து விட்டீரே என்று இயேசுவின் இடத்தில் அந்த பிசாசுகள் கேட்டது. இன்னொரு இடத்தில் லேகியோன் என்ற பிசாசு என்று அது சொன்னது. இயேசு கேட்டார், நீ யார் என்று கேட்டார். அதற்கு அந்த பிசாசு பிடித்த மனிதனிடம் இருந்து அந்த பிசாசு சொன்னது, நாங்கள் லேகியோன் என்று சொன்னது. ஸோ இயேசு கேள்வி கேட்டார், அது பதில் சொன்னது. ஸோ அதனால பிசாசுகள் மறுபடி கொடுக்கும், மறு உத்தரவு கொடுக்கும். தேவ நாமத்தில் கேட்டால் அது சொல்லுகிறது. இந்த இடத்தில் கூட அந்த பிசாசு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த தேவ மனிதனை கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. ரொம்ப பயமா இருக்குது, ஒரே அக்னியா இருக்குதுன்னு சொல்லுது. அந்த தேவ மனிதன் கேட்கிறார், என்ன செய்திருக்கிறேன்னு.
இந்த பிசாசு சொல்லுகிறது, கற்பத்தின் கனியை நான் பிளாக் பண்ணியிருக்கிறேன், திருமணத்தை உடைக்க பிளான் பண்ணிட்டேன். அந்த சாத்தான் சொல்லுகிறது, இவளுடைய வெற்றியை காண எனக்கு விருப்பமில்லை, இவள் கர்த்தருக்காக சாதித்து விடுவாள், எழும்பி விடுவாள், இவள் அரெஸ்டாக்கி வைக்கணும், கற்பத்தின் கனி இல்லாமல் வைக்கணும், சீக்கிரத்தில் இவளுடைய கணவரை இவளை விட்டு பிரிக்கணும் என்று அதனுடைய மோசமான திட்டங்களை அது வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறபடி அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். தேவச்சனமே, சிலருக்குள்ளாடி பிசாசு குடியிருக்கும். அவங்க சபைக்கு வருவாங்க, ஆண்டவராக இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனால் மனதார மறுபடி பிறக்காமல் இருப்பாங்க. மறுபடி பிறக்காத எல்லா அறகுறையான தேவ பிள்ளைகளுக்குள்ளாடி பிசாசு குடியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளாக பிசாசு புகர முடியாது. ஏனென்றால் அவன் பாவ உணர்வோடு இருப்பான். பாவம் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், அவனுக்குள்ள அது புக முடியாது. வேதம் கூட சொல்லுகிறது, ஒரு மனுஷனிடத்திலிருந்து அசுத்தாவி வெளியே போகும் பொழுது அது திரும்பி வருமா? அவனுடைய இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தால், அப்படி என்றால் வசனம் இல்லாமல் உலக காரியங்கள் ரொம்ப மும்முரமாக இருந்து இருதயத்தை வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அது தன்னிலும் பெரிய 7 ஆவிகளை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? வசனம் இல்லாத இடத்துல அது திரும்பியும் புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த ஊழியர் திருமணத்தை தடை பண்ண இந்த பிசாசு பிளான் பண்ணதுனால, அவங்க கணவர் அவங்கள விட்டு பிரிக்கணும்னு பிளான் பண்ணதுனால, இந்த காலத்தில் நடக்கிற அநேக அட்டூழியங்களை அவர் விவரித்து சொல்லுகிறார். வெளி தேசங்கள் ஆனாலும் சரி, இன்றைய காலத்தில் நம்முடைய தேசமானாலும் சரி, திருமணமே வேண்டாம் என்று திருமணத்தின் மேல வெறுப்போடு ஒரு கூட்ட இளைஞர்கள், வாலிபர்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். லீவ் டுகெதர் என்ற மெத்தட் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் கூட வாழ்வார்கள், ஆனால் திருமணம் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை திருமணம் செய்தால் இந்த நபர் எனக்கு வேண்டாம் என்று உடனடியாக கலத்திவிட்டு சென்று இன்னொரு நபரிடம் செல்ல அவர்களுடைய மனம் துணிகரமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அதற்கு காரணம் பிசாசு என்று இந்த அருமையான தேவ மனிதன் மூலமாக வெளியாகிறது. அந்த பிசாசை சொல்லுகிறது. ஆனால் அந்த இடத்துல அதால் மறைந்திருக்க முடியவில்லை. ஆம் தேவச்சனமே, வேத வசனம் அக்னியா இருக்குது, வேத வசனம் வல்லமையா இருக்குது, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது, ஆத்மாவையும் ஆவியையும் உருவ பிரிக்கிறதா இருக்கிறது. ஆம் தேவச்சனமே, அதனால்தான் வசனத்தோடு பேசும் பொழுது உள்ளே இருக்கிற அசுத்தாவி அந்த ஆத்மாவிலிருந்து பிரிந்தது. ஏனால் வேத வசனம் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்க வல்லமை உள்ளது. ஆத்மா என்றால் நீங்கள் தான், உங்கள் சிந்தனை, உங்கள் மனம், உங்கள் உணர்ச்சி. The invisible beings, they are immortal beings. They would like to dominate your spirit. உங்கள் உள்ளான மனிதனை ஆளுகை செய்ய விரும்புகிறது. கர்த்தர் இருக்க வேண்டிய அந்த இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இதை தான் லூசிஃபராகிய சாத்தான் நினைத்தான். நான் உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன். உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் பிசாசானவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அது தேவன் தங்கும் சிங்காசனம். எங்க கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த இருதய சிங்காசனத்தில் இருந்து பிசாசு உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். மனிதர்களுடைய திருமண வாழ்க்கையை உடைக்க வேண்டும், அழிக்க வேண்டும், திருட வேண்டும். அவர்கள் பணத்தை திருட வேண்டும். அவர்கள் சமாதானமாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, குடும்பமாக இருக்கக்கூடாது, பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. கள்ள காதல்களை உண்டாக்குகிறான், கள்ள உறவுகளை உண்டாக்குகிறான். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் பிரெக்னன்ட் ஆகிறாங்க. இப்படி அசுத்தமான காரியங்களை பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான். அதனால் தேவ ஜனங்களே, எல்லா திருச்சபையார்களே, பிசாசுகளை விரட்டுகிறது திருச்சபையினுடைய வேலை, ஊழியர்களுடைய வேலை, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வேலை. விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அற்புதம், பிசாசுகளை விரட்டுவாங்க. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு சொன்னார், பிசாசு கீழ்ப்படிதுன்னு சொல்லிட்டு பிசாசு விரட்டுறதுல நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் என்று சந்தோஷப்படுகிறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் பிசாசை விரட்டியாக வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக சொல்லுகிறார், அந்த ஆதி சர்ப்பம் உங்களை வஞ்சித்திடக்கூடாது, நான் பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் பயந்திருந்தார். ஏனால் சத்துருனுடைய தந்திரங்கள் பயங்கரமானவைகள். இயேசுவின் நாமத்திற்கு பிசாசு பயப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லியிருந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தாராம். கிரியைகள் என்றால் என்ன? இச்சைகள், காம விகாரங்கள், பண ஆசைகள், சிற்றின்பங்கள். ஆம் தேவ ஜனமே, பிசாசை இயேசுவின் நாமத்தில் விரட்டுவீர்கள். ஆனால் அவனுடைய கிரியைகளுக்கு நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்.
உங்கள் மாம்ச எண்ணங்களை அவன் தூண்டி உங்களை பாவத்தில் விழ வைக்க அவன் வல்லவனா இருக்கிறான். அவன் உங்களோடு சண்டை போட மட்டும் பிறந்தவன் கிடையாது. அவன் ஆதியிலிருந்து விழுந்ததில் இருந்து ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் ஏமாற்றி 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 தொழில் செய்து அனுபவம் உள்ளவனா இருக்கிறான். தாவீதை பார்த்து சவுல் சொன்னார், கோலியாத்து சிறுவயது முதல் யுத்த வீரன், நீனோ ஆடு மேய்க்கிற தம்பி, நீனோ பாவப்பட்டவன், சின்ன பையன், உன்னை வெட்டி போட்டுறக்கூடாது, இந்த ஆயுதங்களை எடுத்துக்கன்னு சொன்னார். ஆமாம், கோலியாத்து சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன் தான். கோலியாத்தை சின்ன வயசுலேருந்து யுத்த வீரனாக இருக்கும் பொழுது அசுத்த எண்ணங்களுக்கு தலைவனாகிய சத்ரு எத்தனை பரிசுத்தவான்களை கீழே விழ வைத்தவன். தாவீதை கீழே விழ வைத்தான். சிம்சோனுடைய கண்களை குருடாக்கினான். இயேசு கூடவே இருந்த யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு சாக வைத்தான். குடல் சிதறி வெளியே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போனதுக்கு காரணம் இந்த சத்ருவின் தந்திரம் தான், பிசாசனுடைய பொய் தான். அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், சர்ப்பம் உங்களை வஞ்சித்தரக்கூடாதுன்னு பயந்திருக்கிறேன். தேவ ஜனங்களே, பிசாசை விரட்ட துணிகிற தேவ ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம். அவனுடைய கிரியைகளை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். அவனுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்கணும். அதனால்தான் இயேசு பிசாசின் கிரியைகளை அழித்தார். அவனுடைய கிரியைகள் தான் கள்ள ஆசைகள். அப்பொழுதே புரிந்து கொள்ளணும், தேவையில்லாத ஆசைகள் வருதா, அதை பிசாசு உங்கள் மாம்சத்தை தூண்டுகிறான். தாவீது ராஜா அவருடைய அரண்மனையில் மாடியில் சுத்தும் பொழுது, உலாவும் பொழுது ஒரு தேவையில்லாத ஆசை வந்தது. அப்பொழுதே அவர் கண்டுபிடித்திருக்க வேண்டும், இது பிசாசனுடைய தந்திரம். அவர் அதை ஜெயித்திருக்க வேண்டும் வசனத்தினால். அவ்வளோ வசனங்களை எழுதினாரே, ஆனால் சத்துருனுடைய தந்திரங்களுக்கு அவர் கவனம் இல்லாமல் போனதுனால அவருடைய வாழ்க்கையில் சில சரிவுகள் வந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. தேவ ஜனங்களே, பிசாசு ஜெயிக்கலான்னு சொல்கிற நம்ம பிசாசின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காம, அவனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காம வாழ்ந்தால் நிச்சயமாக பிசாசை ஜெயிக்க முடியும். இந்த அருமையான வீடியோ மூலமாக நீங்கள் சிலதை கற்றுக்கொண்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த சகோதரியை முற்றிலும் விடுதலையாக்குனாங்க. அந்த பிசாசு அந்த சகோதரியை விட்டு போனது. ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இதே போல் நீங்களும் பாடுகளில் இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு பிரோஜனப்பட அநேகருக்கு பகிருங்க. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you.